அப்துல் கலாம் ஐயாட்ட பிஏவாக இருந்த பொன்ராஸ் என்ற பொன்றிய பைய விஞ்ஞானி ஆம்பளையாக இருந்தால் ரோஸை இருந்தால் இவிஎம் மிஷினை பற்றி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிறா பொட்டப்பையில். அந்த பதில் சொல்ல தெரியாத எச்சிக்கலை நாய் நீ எப்படி இவிஎம் மிஷினை பற்றி குறை சொல்ல முடியும்? இவிஎம் மிஷினை பற்றி குற்றத்தை நிரூபிப்பதற்கு இந்தியாவில் ஜெயபாண்டிக்கு மட்டும்தான் அந்த தகுதி. மற்ற எந்த நாய்களுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட எல்லாருமே செத்து போயிட்டீங்க. இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானியிலேருந்து எல்லாருமே செத்து போயிட்டீங்க. நீங்கள் உண்மையிலே விஞ்ஞானின்னு இருந்திருந்தால் இந்த இவிஎம் மிஷின் விவிபிஐடி இவிஎம் மிஷின் வந்திருக்காது இந்தியாவுக்குள்ளே. அதனால் உண்ணாவிப்பு மாணவனை வைத்து இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து வெற்றி பெற வைக்க முடியும். ஆம்பளை எவனாலும் சொல்கிறா பார்ப்போம். அனைத்து பத்திரிகைக்காரனும் என்னுடைய செய்தியை மறைச்சதுனால தான் அனைத்து பத்திரிகைக்காரனும் 2019 செருப்பு கலத்தி அடித்தேன் பார். இப்போ பார்த்தீங்கன்னா தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை நான் செருப்பை கலத்தி அடிக்கிறேன். இது தப்புன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பத்திரிகை நிர்வாக தலைவர்கள் தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை நான் அடிச்சிருக்கேன். என்னை விஞ்ஞானின்னு நிரூபித்தவங்க இன்னைக்கு ஒரு 10 ரூபா பொருள் தான் சார். இந்த பொருள் 10 ரூபா தான். இந்த பொருள் இவிஎம் மிஷினை, இந்த ரியல் மிஷினை 10 ரூபா பொருள் தான் இயக்கமே அப்படின்னு நான் நிரூபிக்க தயாருன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டி எழுதாமல் உண்மையான விஷயத்தை எழுதாமல் பத்திரிக்கை துரோகம் செய்திருக்குது. தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். தேவடியா பய பத்திரிகை தினமலர் பத்திரிகை உண்மையை சொல்லாத பத்திரிகையை வாசகர்கள் வாங்காதீர்கள் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றையோட தேர்தல் முடிஞ்சுன்றான், ஆனால் உண்மையை இன்னைக்கோட மறைச்சிருக்கான். ஆனால் எனக்கு பதில் கிடைக்க வரைக்கும் இந்த பத்திரிகை நிர்வாகத்தை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையை தீ வச்சிருக்கேன், தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை தீ வச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. இது தவறுனா ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் தினமணி பத்திரிகையை செருப்பை கழிச்சு அடிச்சிருக்கேன், அதை தீ வைக்கிறேன் சார். தினமலர் பத்திரிகை சுதந்திர பத்திரிகைன்னாங்க, அதை தீ வச்சிருக்கேன். இது தவறுனா எப்படி இவிஎம் மிஷின் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு சொன்னேன் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது தினத்தந்தி நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். தினத்தந்தி நிர்வாகம் தேவடியா பய பத்திரிகை உண்மையை சொல்லாமல் பிஓ ஜெயபாண்டி 2014 சொல்லியிருக்கேன். இந்த தேவடியா பய பத்திரிகை அதாவது தீயடிக்கிறேன். இவிஎம் மிஷினில் இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்து தான் ஆண்டிருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட காசு கொடுத்து செலுத்தாண்டு பிரச்சாரத்தை புறம் எழுதி மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வச்சு இந்த செருப்படி அடிச்சிருக்கேன். தினத்தந்தி நிர்வாகத்தை, தினகரன் நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். பத்திரிகை நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். யாராவது நேர்மையான நடத்தக்கூடிய பத்திரிகை நிர்வாகங்கள் இது தப்புன்னா இவர்கள் என்னுடைய உண்மை செய்திகளை எழுதாம இருந்தது தப்பு தானே. அதே மாதிரி காலைக்கதிர் நிர்வாகத்தை அடிக்கிறேன் சார். காலைக்கதிர் நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்புக்கு கேவலமான ஒரு பொழப்பு, அதாவது பத்திரிகை நிர்வாகத்தை வச்சு உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. இப்போ பாருங்க, காலைக்கதிர் நிர்வாகத்தை தீயரிக்கிறேன், காலைக்கதிர் நிர்வாகத்தை தீயரிக்கிறேன், பத்திரிகை நிர்வாகத்தை. ஏன்னா உண்மை செய்தியை எழுதாமல் மக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு யாருமே உலகத்தில் பத்திரிகை நிர்வாகத்தை எரிச்சதே கிடையாது சார். நான் எரிச்சிருக்கேன் சார். ஏன் இந்த பத்திரிகை போகிற தனியாக இருப்பான். இங்கே பாருங்க, தினகரன் பத்திரிகையில் ஏற்கனவே எழுதியிருக்காங்க, சரிங்களா? இருப்பாங்க. அதனால் தினகரன் பத்திரிக்கை ஏண்டா 10 ரூபா பொருள்டா. இந்த 10 ரூபா பொருள் இந்த இவிஎம் மிஷினை இயக்குதுன்னு சொன்னால் ஒன்று காலைக்கதிர் பத்திரிகை நிர்வாகம் பொய்யன்று எழுது, இல்லை உண்மைன்னு எழுது. எழுதாமல் மறைச்சேன்னா அப்போ செருப்பை கழிச்சு அடிப்பேன்ல. அதனால் தமிழ்நாடு
நம்பர். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது சார். இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தப்பாக இருந்தால் தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முறையாக நூலகத்தை அடித்தவன் எவனுமே இல்லை. ஆனால் நான் அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்கேன்னா இவிஎம் மிஷின் இது பூரா எடுத்து வச்சுருக்கோம். பத்திரிக்கை போகிறோம், பத்திரிக்கை எடுப்பான். அந்த பத்திரிக்கை போகிறோம் அது விடப்பா. அதுக்கு எடுத்து வைக்கிறேன். கீழே எடுத்து வைக்கிறேன். இது ஒன்று நான் அதை கூட அதை போட்டு தனியாக எடுத்து. இப்போ நம்ம பார்க்குறோம் நிர்வாகத்தை. ஏன்னா சார் ஒரே ஒரு இதை நான் கதை சொல்கிறேன், இன்னொன்று எடுத்துக்கோப்பா. இப்போ பாருங்க, மழை வர்றதுக்கு முன்னாடி இப்போ வறட்சியாக இருக்கிற காலத்தில் விவசாயிகளை வாங்க லோன் தரப்போகிறோம் அப்படின்னா விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ லோன் கொடுக்குறிய நாங்கள் எப்படி கட்டுறதுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? நீ யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கிற இடத்துல தேர்தல் நடக்கக்கூடாது. நடக்கணும்னா பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு இந்த 10 ரூபா பொருள் தான் இவிஎம் மிஷின் தத்துவத்தை இயக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2014 இருந்து நான் சொல்லிக்கு வர்றேன். இதே 10 ரூபா பொருளை வச்சு இவிஎம் மிஷினை ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதை நான் 10 ரூபா பொருளை வெளியிடும் போது இதை எழுதாமல் இந்த பத்திரிக்கை பூராமே இந்த உண்மையை மறைச்சதுக்காண்டி தான் அந்த அடி. அதே மாதிரி கேவலமான பத்திரிகை காலை கதிர், தினமலர் பத்திரிகை. இங்கே பாருங்க, இந்த டெல்லிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கும் 7 முறை அனுப்பியிருக்கேன். 7 முறையும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்காம இப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு டெல்லியிலேருந்து தருமபுரிக்கு வரும்போது தொலைஞ்சு போச்சுன்றான் தபால் ஆஃபீஸில். நான் போய் காலை கதிர் பத்திரிக்கையில் போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி சார் இப்படி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு அந்த பத்திரிக்கை இது தபால் ஆஃபீஸுக்காரர் டிரான்ஸ்ஃபர் ஆகி சேலத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு 3 முறை எழுதி கொடுத்துட்டேன். இது எழுதுங்க சார், எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பும்போது டெல்லியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தேர்தல் ஆணையத்தும் தொலைஞ்சு போயிரும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நான் நம்புறது? அதனால ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. அனிதா மாணவிய மெரிட்டா வேணும்ன்றக்காக நீட்டை பயன்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. இந்த பத்திரிக்கை தேவடியா பசங்கள்லாம் எழுதுனாங்க நீட்டு வேணும்னு. ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். இந்த இதை போல இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2017 10-12 படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நான் பரிசு 1000 ரூபா கொடுத்து 5 பேர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள வச்சு நான் இவிஎம் மிஷினை வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏ கிரேடு பி கிரேடுன்னு ஆக்கி விட்டாங்க. ஏ கிரேடு பி கிரேடுன்னா ஜெயபாண்டி அந்த ஃபங்க்ஷன் நடத்தாமல் போயிடுவான் அப்படின்னு அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஏடிமிக்காரங்க தப்பு பண்ணாங்க. அதாவது 10-12 படிக்கிற பிள்ளைகளை நான் ஊக்கப்படுத்தி ஊக்கத்தொகை கொடுத்து இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் நான் அந்த 5 பிள்ளைகளை தமிழ்நாட்டு அளவில் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நானும் உதவித்தொகையை கொடுத்து அந்த பிள்ளைகளை இவிஎம் மிஷின் விவி பட்டு யாருக்கு வாக்களித்தன்ற மிஷினை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்லலாம் போட்டிருந்தேன். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தமிழ்நாடு அரசு ஏ கிரேடு பி கிரேடு அப்படின்னு 10-12 படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஆக்கி விட்டாங்க. எப்படி ஜெயபாண்டி இதில் 5 பிள்ளைய ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்தவங்களை வச்சு எப்படி ஃபங்க்ஷன் நடத்துவான்னு சொல்லி. அதனால் நான் இங்கே பாருங்கள், இந்த மே மாதத்தில் இந்த மாதிரி இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு போலியாக நடத்திட்டாங்க. ஆனால் நான் தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள், எனக்கு இப்படி போட்டிருக்காங்க, இந்த தேதி அன்று நான் செருப்பை கலத்தி அடிச்சிருக்கேன். அதனால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த பத்திரிக்கை நடத்தக்கூடியவங்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த பத்திரிகை நிர்வாகங்கள் ஏன் இந்த 10 ரூபா பொருள்ல இவிஎம் மிஷின் தத்துவம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். அடுத்த டேக்ல பேசுவோம்.